கூகுள் டேக் மேனேஜர் கோடு ஒரு HTML வெப்சைட்டில் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். என்னோடய ஹோஸ்டிங் ப்ரொவைடர் ஹோஸ்டிஞ்சர், அதில் லாகின் பண்ணிவிட்டு ஹோஸ்டிங்கில் போய்ட்டு டொமைன் செலக்ட் பண்ணுங்கள். ஃபைல் மேனேஜர், பப்ளிக் HTML. இதில் இண்டெக்ஸுன்றது ஹோம் பேஜ். ஸோ ஃபஸ்ட் அதை எடிட் பண்ணி அதில் பிஃபோர் ஹெட்டர் க்ளோசிங், பிஃபோர் பாடி க்ளோசிங் கோடு ப்ளேஸ் பண்ணணும். இதே மாதிரி வெப்சைட்டில் இருக்க எல்லா பேஜஸ்க்கும் நம்ம ப்ளேஸ் பண்ணணும். என்னோடய வெப்சைட்டில் மொத்தம் 3 பேஜ் இருக்குது. ஒன்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ்க்கான மெயின் பேஜ் அண்ட் ட்ரைனிங் பேஜ் ஒன்று இருக்குது, அண்ட் தேங்க்யூ பேஜ். என்கொயரி ஃபார்ம் சப்மிட் பண்ண உடனே தேங்க்யூ பேஜ் விசிட் பண்ணுவாங்களே, ஸோ அந்த பேஜ். ஸோ டோட்டலாக 3 பேஜ்: டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அண்ட் தேங்க்யூ பேஜ். இந்த 3த்துலேயும் சிமிலராக கூகுள் டேக் மேனேஜர் கூட ஹெட்டர் க்ளோசிங்க்கு முன்னாடியும் பாடி க்ளோசிங்க்கு முன்னாடியும் ப்ளேஸ் பண்ணணும். ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கூகுள் டேக் மேனேஜரை பப்ளிஷ் பண்ணுங்கள். நம்மளோட கூகுள் டேக் மேனேஜர் கோட் எண்டிங் வித் C3Q8. இது நம்மளோட வெப்சைட்டில் ப்ராப்பராக ப்ளேஸ் ஆகிருக்கா அப்படின்றது செக் பண்ணலாம். அதுக்கு நான் கூகுள் டேக் அசிஸ்டன்ட், கூகுள் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்ஸ் அந்த எக்ஸ்டென்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு வெப்சைட்டில் நான் ரீலோட் பண்ணேன்னா வெப்சைட்டில் இருக்கிற கூகுள் டேக் எல்லாத்தையுமே அந்த எக்ஸ்டென்ஷன் கிளியராக டிஸ்ப்ளே பண்ணும்.
நம்மளோட கூகுள் டேக் மேனேஜர் கோட் எண்டிங் வித் C3Q8 ப்ராப்பராக ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபைன், டன்.